இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், நான் கர்த்தருடைய வசனங்களை விசுவாசிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தினாலே நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். நான் கர்த்தருடைய வசனங்களை விசுவாசிக்கிறேன். திருப்போம் எபிரேயர் 2:14-15 ஆகிய வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசுவுக்குள்ளே மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இயேசு ஒரு ஆசீர்வாதத்தின் புருஷர், ஆசீர்வாதத்தின் தேவன். அந்த இயேசு அவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, மதத்தில் வந்து சேர்ந்துடுறதில்ல, ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆசீர்வாதத்தை வேண்டான்னு யார் சொல்லுவா? பாருங்க, எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வேணும். தேவன் அருமையானவர்களே ஒரு ஆசீர்வாதத்தின் தேவன். ஆசீர்வாதம் அவரிடத்திலே ஏராளம் கொட்டி கிடக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் ஆதியிலே மனிதனை உண்டாக்கின போது அவனை ஆசீர்வாதத்துக்கென்றுதான் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. மனிதன் ஆசீர்வாதத்துக்கென்றே தேவனால் உண்டாக்கப்பட்டவன். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற இந்த நிலைமையை பார்த்துட்டு கடவுள் இப்படி தான் உண்டாக்கிட்டாருன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இது மனுஷன் பாவத்தினால, பாவம் செஞ்சதுனால வந்த ஒரு சீரழிவு, ஒரு சீர்கேடு. அது அந்த உலகத்தில் நிறைந்து கிடக்கிறது. அருமையானவர்களே, மனிதனை தேவன் ஆசீர்வாதத்துக்கென்றே உருவாக்கினார். அவனுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் ஆசீர்வாதத்தினால் மூடப்பட்டிருந்தது. அப்படிதான் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் என்னைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து மனுஷன் பாவம் செய்தானோ அன்றைக்கு ஆசீர்வாதத்தின் தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்டான். ஆசீர்வாதத்தின் தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சு போன மாத்திரத்தில் ஆசீர்வாதம் போய்விட்டது. அருமையானவர்களே, பிசாசுடைய சாபங்கள் வந்து மனிதனை ஆண்டு கொண்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷனை பிசாசுடைய சாபங்கள் வந்து ஆண்டு கொண்டது, ஆசீர்வாதம் போயிடுச்சு. இப்போ மனுஷன் என்ன பிரயாசப்பட்டாலும் அவன் இழந்து போன அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு இது அனைவருக்கு தெரியல. பாருங்க, அகில லோகத்திலும் மக்கள் வந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெரும்பாடுபடுறாங்க, பெருமுயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மனுஷன் சம்பாதிக்கவே முடியாது. கவனிங்க. ஆனால் ஒரு நற்செய்தி இருக்கிறது. அது என்ன நற்செய்தினா, தேவன் மனிதர்களை நேசிக்கிறபடினால அவருடைய கிருபையின் அடிப்படையிலே, அவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலே அவருடைய ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். மனுஷன் அதுக்கு கரையம் கொடுக்க முடியாது. இவன் எவ்வளவு கரையம் கொடுத்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஈடாகாது. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டது. அது வந்து இயேசுனுடைய இரத்த கரையம். ஆகவே அருமையானவர்களே, மனுஷனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி எல்லா சாபத்தையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்து, அருமையானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். அவரிடத்தில் இன்றைக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. பாவ மன்னிப்புங்கிற ஆசீர்வாதம், சமாதானம் சந்தோஷங்கிற ஆசீர்வாதம், ஆரோக்கியம் ஐஸ்வர்யங்கிற ஆசீர்வாதம், வாழ்வு வளமை வெற்றி எல்லா நன்மைகள் அடங்கிய எல்லா ஆசீர்வாதங்களும் அருமையானவர்கள் இன்றைக்கு இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் கஷ்டப்படாம அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறான்? ரிசீவ் பண்ணிக்கிறான், வாங்கிக்கிறான். இட் இஸ் தட் சிம்பிள். அது ரொம்ப ஈஸி. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி. வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுத்தா போதும். ஒருத்தர் சொன்னாரு, என்னையா இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னாரு. ஆமா, இது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இது தேவன் உண்டாக்கின ஆசீர்வாதங்கள். மனுஷன் உண்டாக்குனா கஷ்டம் பாருங்க, அதுல கண்டிஷன்ஸை போட்டுருவான்.
இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு 12 லட்ச ரூபா காரை நீங்கள் போய் ஓசையில் வாங்கிட்டு வந்துட முடியாது. மனுஷன் உண்டாக்குன காரியங்களெல்லாம் அருமையானவர்கள் அதுக்கு நிறைய காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும். ஆனால் தேவன் உண்டாக்கி வச்சிருக்கிறதுனால இந்த அருமையான இந்த நல்ல நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் இலவசமாய் கொடுக்கிறார். ஏன்னா அவர் மனிதர்களை நேசிக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சூரிய ஒளியை நாம் வந்து அனுபவிக்கிறோம். மழை, தண்ணீர் இவைகள் கொடுக்கப்படுகிறது. சுவாசிக்கிறதுக்கு காற்று, இதெல்லாம் பாருங்க மனுஷன் சம்பாதிக்க முடியாது, இதை கிரியேட் பண்ண முடியாது, இதெல்லாம் விலையேறப்பட்டவைகள். ஆனா மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறதுனால இலவசமா கொடுக்கிறாரு. கல்வாரி சிலுவையில மனுஷனுக்காக அருமையான ரட்சிப்பை கர்த்தர் சம்பாதித்து ஆசீர்வாதங்களை சம்பாதித்து இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறாரு. இன்னைக்கு மனுஷன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே உள்ளத்துக்குள்ள வரும், நீர் ஆண்டவர் என்று இயேசுவுக்கு அழைப்பு கொடுக்கும்போது அருமையானவர்களே அவர் சகல ஆசீர்வாதங்களையும் உடையவராக இருக்கிறபடினால அந்த ஆசீர்வாதத்தோட தான் உள்ள வர்றாரு. மொத்த பேக்கேஜோட தான் உள்ள வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு வரும்போது எம்டியா வர்றதில்ல, ஆசீர்வாதத்தோடு வருகிறார். ஆகவே ஆசீர்வாதம் வேணும் என்று விரும்புகிறவர்கள், இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வரும், நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே வார்த்தையினாலே பிழைக்கிறார்கள் என்று வேதம் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தை, அதற்குள்ளே தேவ ரகமான வாழ்வு வைக்கப்பட்டிருக்கிறது. a superior kind of life. அருமையானவர்களே தலை சிறந்த ஒரு வாழ்வு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் கவனிக்கிற விசுவாசிகள் அருமையானவர்களே எளப்பமான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டார்கள், வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நல்ல கருத்தாய் கவனிக்கிற தேவனுடைய மக்கள் அவங்க வந்து தேவ ரகமான வாழ்க்கையை சுதந்திரிக்கிறார்கள். தேவ ரகமான வாழ்க்கை அவருடைய பங்காக மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே வார்த்தையை கவனித்து வார்த்தையின் பாதையில் போனா போதும், தேவ ரகமான ஆசீர்வாதங்களை வாழ்வை தேவனுடைய மக்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் பாருங்க இவங்களுடைய வாழ்க்கை பாருங்க செழிப்பா இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்குள்ள செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். உபாகமத்தின் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உன்மேல் பலிக்கும். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். பாருங்க, வார்த்தையை கவனிச்சுன்னா நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். எத்தனை பேர் வார்த்தையை கவனிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தையை கவனிக்கிற என் மேலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து எனக்கு பலிக்கும். நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். பாருங்க, வார்த்தைக்குள்ள அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏசாயாவுக்கு திருப்புங்க, ஏசாயா 48:18 வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால், என் வார்த்தைகளை கவனித்தாயானால், இங்கே கர்த்தர் சொல்கிறார் உன் சமாதானம் நதியை போல இருக்கும். எல்லாரும் சொல்ல நதியை போல இருக்கும். சமாதானம் என்று தமிழ்ல போட்டாங்க, ஆங்கிலத்தில் ப்ராஸ்பெரிட்டி என்று வருகிறது. அதாவது உன்னுடைய செழிப்பு நதியை போல இருக்கும். ஏதோ செழிப்பு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் தொட்டுக்கோ வச்சுக்கோன்னு இருக்கும், அப்படி போடல. அருமையானவர்களே, உன்னுடைய செழிப்பு நதியை போல புரண்டு ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ? வார்த்தையை கவனிக்கும் போது. இன்னைக்கு அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க வறட்சியில வாழுகிறாங்க. வறண்டு போன ஒரு வாழ்க்கை, கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையின் பங்கா இருக்கிறது. ஏன்னா வார்த்தைங்கிற பாதையில போகாம இவங்க வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க. வார்த்தையை ஓரங்கட்டிட்டாங்க. வார்த்தையை பாருங்க அது முக்கியம் இல்லைன்னு தூக்கி தூர வச்சுட்டாங்க. தூர வச்சுட்டு இன்னைக்கு அநேகர் பாருங்க அருமையானவர்களே, எங்க ஜெபம், எங்க உபவாசம், எங்க கண்ணீர், எங்க பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே இவங்க ட்ராக்ல என்ன செய்யறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறதுனால அருமையானவர்களே செழிப்பு உங்களுக்கு வந்து எட்ட மாட்டேங்குது. உசிலம்பட்டிக்கு போகணும்னா வடக்கம் போயிட்டு இருந்தா எப்படி உசிலம்பட்டி வரும்? கவனிங்க, உசிலம்பட்டிக்கு போகணும்னா மேற்காம போகணும்,
அதுக்குரிய பாதையை கண்டுபிடிச்சு கரெக்டாக போனால் அங்கே போய் என்ன செய்யலாம், சேரலாம். அருமையானவர்களே, அதே போல தான் பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் அது வார்த்தைங்கிற பாதையில் வருகிறது. தேவனுடைய மக்கள் கருத்தாய் கவனித்து வார்த்தையின் பாதையில் போனா ஆண்டவருங்க சொல்றாரு, உன்னுடைய செழிப்பு நதி போல இருக்கும். சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவருடைய எதிராளிகளை தாழ்த்தி அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன். உச்சிதமான கோதுமையினாலே நான் அவர்களை போஷிப்பேன், கண்மலை தேனினால் அவர்களை திருப்தியாக்குவேன்றார். என் வசனத்தை நீ கவனிச்சேனா, என் வசனத்தின் பாதைகளில் நடந்தேனா செழிப்பை நான் பார்த்துக்கிறேன்றார் ஆண்டவர். உச்சிதமான கோதுமை, கண்மலை தேன், இதெல்லாம் கொடுத்து கர்த்தர் என்ன செய்றாரா, ஆசீர்வதிக்கிறாரா. நாம உச்சிதமான கோதுமையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம கண்மலை தேனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தேனையும் பாலையும் கோதுமையையும் கர்த்தர் கொண்டு வர்றாருங்க. ஹலோ, நாம செய்ய வேண்டியதெல்லாம் வசனத்தை கவனிக்கணும், வசனத்துக்கு முன்பாக தாழ்த்தணும், வசனத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும், கீழ்ப்படியும்படி. அருமையானவர்களே, இருதயத்தை பக்குவப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தை இது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சொல்லி இருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படியணும் சொல்லி அவ்விதமாக நாம் அர்ப்பணிக்கும் போது செழிப்பு, அருமையானவர்களே, நல்ல வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறுகிறது. அவை தேவனுடைய மக்கள் தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் பயத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, வார்த்தையின் சத்தியம் ஆழமாய் விளங்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நம்மை எல்லா பயத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். பயம் என்பது, அருமையானவர்களே, அது ஒரு பிசாசுடைய வல்லமை. மனுஷன் என்னைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கு பயம் வந்து அவனை ஆண்டு கொண்டது. மனுஷன் பயத்தில் தான் பிறகுறான், பயத்தில் தான் பாருங்க வளருகிறான், பயத்தையே பேசுகிறான். ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது பாருங்க. பயத்தையே பேசுகிறான், பயத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரச்சனை இல்லை, ஆனால் பயம் இருக்குது பிரச்சனைகளை குறித்த. பாருங்க, ஒரு ஆள் டாக்டர்கிட்ட வந்தாராம். டாக்டர்கிட்ட வந்தவுடனே சொன்னாராம், டாக்டர் என்னை கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க, சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாராம். உடனே டாக்டரும் பாருங்க சீரியஸாக செக் பண்ணாராம். பாருங்க, செக் பண்ணிட்டு கடைசியில் டாக்டர் கண்டுபிடிச்சாராம், ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாராம், அனுப்பி வச்சுட்டாராம். இந்த ஆள் மறுநாள் வந்துட்டாராம். பாருங்க, மறுநாளும் டாக்டர்கிட்ட வந்து, இல்லை டாக்டர் நீங்கள் சரியாக செக் பண்ணல என்னைய, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நல்லா செக் பண்ணி சொல்லுங்கன்னு. அவரும் பாருங்க, டாக்டரும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல, நம்ம சரியாக பார்க்கலன்னு சொல்லி மறுபடியும் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் பாருங்க ஆராய்ச்சி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா மறுபடியும் பாருங்க அவர் கண்டுபிடிச்சது ஒன்றும் இல்லை. இப்போ அவருக்கு ஒன்று வழங்குது, இந்த ஆளுக்கு சரீரத்தில் ஒன்றும் இல்லை, இந்த ஆளுக்கு மண்டையில் தான் பிரச்சனை. இந்த ஆளுக்கு வியாதி கிடையாது, ஆனால் இந்த ஆளுக்கு பயம்தான் இருக்குது, வியாதியை குறித்து ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாராம். அவர் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆளுகிட்ட உங்களுக்கு பயம் இருக்குதுன்னு சொன்னால் இவர் ஒத்துக்கிட மாட்டார். மறுபடியும் வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ இவருக்கு அதை எப்படி விளங்க வைக்கிறது? உடனே டாக்டர் கொஞ்சம் யோசித்தார பாருங்க. அவர் வந்து பேருக்கு ஒரு 4 மாத்திரையை எழுதி, இந்த மாத்திரையை நான் கொடுக்குறேன், 2 நாள் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் திரும்பி வாங்க, உங்கள் பிரச்சனை என்னன்னு நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டாராம் பாருங்க. காலையில் சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு ராத்திரி சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு 2 நாளும் சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரைகளை சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது குரங்க நினைக்காதீங்கன்னாராம். குரங்கு மட்டும் என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க, சாப்பிட்டுட்டு வாங்க, உங்க பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னாராம். இந்த ஆளு போனாரு, சாப்பிட்டாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு மாத்திரை எடுத்தாரு. மாத்திரை எடுத்த உடனே டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, குரங்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, டாக்டர் சொன்னாரு குரங்கு நினைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி பாருங்க மாத்திரையை சாப்பிட்டாரு. ராத்திரியும் பாருங்க சாப்பிட்டுட்டு மாத்திரை எடுத்தாரு, டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு குரங்கு. 4 நேரமும் குரங்கு வந்து நிற்கிது முன்னால. கவனிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு டாக்டர் வந்தாரு. டாக்டர், மாத்திரையை சாப்பிட்டுட்டேன், ஆனால் குரங்குன்னு நினைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா,
அது என்னால் முடியல, 4 நேரமும் நினைச்சிட்டேனாராம். டாக்டர் சொன்னாரா, உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? உங்க பிரச்சனை உங்க மனசு தான். சரீரத்தில் வியாதி இல்லை. இந்த குரங்க நினைக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்க நினைச்சிட்டீங்க. அதனால உங்க மனசுல தான் பிரச்சனை இருக்குது. அதனால நீங்க இந்த வியாதியை குறிச்ச பயத்தை முதல்ல ஒழிங்க. ஒழிச்சாதான் நீங்க சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாராம். கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இன்னைக்கு ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பயங்கள் இருக்கிறது. அந்த பயங்களை அவனால தவிர்க்கவே முடியல. ஆனால் பாருங்க, இதுதான் பிரச்சனை. பயம் பிசாசுக்கு வாசலை திறந்து விடுகிறது. பிசாசு உள்ள வருகிறான். அவன் எப்படிப்பட்ட ஆளுனா, பைபிள்ல போட்டிருக்கு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். பாருங்க, அதுக்கு தான் வர்றான். பிசாசு உள்ள அந்த பயத்தை சாதகமாக பயன்படுத்தி அதன் வழியாக பிசாசு உள்ள வாழ்க்கையில பாருங்க அழிவின் வேலைகளை செய்கிறான். இப்படிதான் பாருங்க மனிதர்கள் வாழ்வை இழந்து போகிறார்கள். ஆனா அனைவருக்கு இது தெரியல. மக்களுக்கு இது தெரியுதோ தெரியலையோ, ஆண்டவருக்கு நல்லா தெரியுதுங்க. ஆண்டவருக்கு நல்லா தெரிகிறது மனுஷனுடைய வாழ்க்கையை பிசாசு இப்படிதான் செய்யறான், கெடுக்கிறான், அழிக்கிறான். அவர் அன்பே உருவான கர்த்தர். அவருடைய உள்ள என்னன்னா, மனிதன் வாழ்ந்திருக்க வேண்டும், மனிதன் விடுதலையோடு வாழ வேண்டும், மனிதன் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய மாறாத சித்தம், திட்டம். ஆகவே கர்த்தர் ஆதியிலேயே ஒரு திட்டம் போட்டாரு. அது என்னன்னா, மரணத்துக்கு அதிகாரியாகி இந்த பிசாசானவனை அழிக்க வேண்டும், பாவத்துக்கு பரிகாரம் பண்ண வேண்டும், மனுஷனை எல்லா பயத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும், மனுஷனை வாழ வைக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆதியிலேயே திட்டம் போட்டாரு. அவர் கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன். இரக்கத்தின் அடிப்படையில் இதெல்லாம் செய்றாரு, திட்டம் போட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி இயேசுவை இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? அனுப்பினார். அதை குறித்து தான் எபிரேயர் 2:14-15 நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் இயேசு அப்படியானார், சிலுவையிலே தொங்கினார். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிபூர்ணமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த பயத்துக்கும் அருமையான தேவனுடைய மக்கள் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையானவர்களே, எல்லா பயம் என்கிற அந்த பிசாசுடைய சங்கிலியிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் பூரணமாய் பயத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் பிரசங்கம். சபைக்கு ஏன் வர்றோம்? சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்ன சொல்கிறது? எந்த பயமா இருக்கட்டும், இந்த உலகத்துல எல்லா பயத்தில் இருந்தோம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி இருக்கிறார். இதை அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த விடுதலையை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை நாம் அனுபவிப்பதற்காக இயேசு அவ்வளவு பாடுபட்டு இந்த விடுதலையை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறாரு. அனுபவித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று அவர் இன்றைக்கு விரும்புகிறார். ஆனா கவனிங்க, இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இதை அனுபவிக்க முடியாது. பாருங்க, உங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒருவர், அது உங்க தாத்தாவா இருக்கட்டும் அல்லது உங்க அப்பாவா இருக்கட்டும், யாரோ ஒருவர் உங்களுக்காக பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உங்களை நேசிக்கிறதுனால டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ எந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது, அந்த பேங்க்குடைய அக்கௌண்ட் நம்பர் என்ன என்பது உங்களுக்கு தெரியலன்னா 10 லட்சம் ரூபாய் உங்க பேர்ல கிடைக்கும், ஆனா நீங்க 1 ரூபாயை கூட எடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு நல்லா வழங்குது? அதே போலதான் அருமையானவர்களே, கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு எல்லா பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இதை புரிந்து கொண்டு இது என்னுடையது, இந்த விடுதலை என்னுடையது, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். பாவ சோதனைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன், வியாதிக்கு நான் பயப்பட மாட்டேன், தரித்திரத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், சாபத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், பில்லி சூனியத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், பேய் கோளாறுக்கு நான் பயப்பட மாட்டேன், எந்த தீமைக்கு நான் பயப்பட மாட்டேன், விபத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது மட்டுமல்ல, விடுதலையாக்கின அந்த மகா பெரியவர் என் கூடயே இருக்கிறாரு. அல்லேலூயா. என் கூடயே அவர் என்ன செய்றாரு? இருக்கிறாரு. ஆகவே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நம்முடைய எதிர்காலம், நான் சொல்கிறேன், ஒளிமயமான எதிர்காலம். அல்லேலூயா. நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு பாட்டுக்காரர் அருமையா பாடியிருக்கிறார் பாருங்க.
எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. எதிர்காலம், நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் இயேசு இன்றைக்கு விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்ம எல்லாரையும் பார்த்து கர்த்தர் அதான் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். வீணான பயங்களுக்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு வாசலை திறந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, பிசாசுக்கு வாசல் அடைக்கணும். சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது, போராட்டங்கள் வரதான் செய்யுது. ஆனா அது நிமித்தமாக பிசாசு பயத்தையும் அங்கலாய்ப்பையும் திகிலையும் கொண்டாந்து நம்மளை அலக்களிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான், பிரயாசப்படுகிறான். இப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள், சத்தியத்தை அறிந்து கொண்ட தேவனுடைய மக்கள் இவங்க சொல்றாங்க, பிசாசு பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறான், ஆனா அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், அதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இதுல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த பிரச்சனையை அற்புதமாக அவர் என்ன செய்வார், மாற்றி போடுவார். கவனிங்க அருமையானவர்களே, இதைத்தான் பாருங்க, போன முறை நான் யவீருனுடைய கதையில உங்களுக்கு சொன்னேன். யவீருட்ட கர்த்தர் அப்படிதான் சொன்னார். யவீரு பாருங்க, ரொம்ப நல்ல விசுவாசத்தில் ஆண்டவர்கிட்ட வருகிறான். அவன் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, அவனுடைய மக மரண அவஸ்தையில் இருக்கிறா, வியாதி மரண அவஸ்தை. வர்றான், ஆண்டவர்கிட்ட வர்றான். வரும்போதே பாருங்க, இந்த ஜெபாலய தலைவன், பொதுவாக ஜெபாலய தலைவர்கள் ஆண்டவர் மேலே இவ்வளோ விசுவாசமா இருக்கிறது இல்லை. அவங்கெல்லாம் பாருங்க, அறிவை வளர்த்து கொண்டு பாருங்க, ஒரு விதமான இருமாப்பில் இருக்கிறவங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு இருமாப்பில் இருக்கிறவங்க. ஆனால் யவீரு கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறவனா இருக்கிறான், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை விசுவாசிக்கிறவனா இருக்கிறான். அவன் கர்த்தர்ட்ட வர்றான், வந்து அவருடைய பாதத்தில் விழுகிறான். விழுந்துட்டு கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய குமாரத்தை மரண அவஸ்தையாக இருக்கிறாள், நீர் வந்து அவள் மேல் உன்னுடைய கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள். பாருங்க, எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை, எந்த அவிசுவாசத்துக்கும் அங்கே இடம் இல்லை. நிச்சயமா சொல்லுகிறான், நீங்க வந்தீங்கன்னா, நீங்க கையை நீட்டி தொட்டுனீங்கன்னா கண்டிப்பா என் மக சொஸ்தமாயிருவா, அந்த மரண அவஸ்தை நீங்கிரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து தன்னுடைய விசுவாசத்தை அவரிடத்துல சொல்லுகிறான். ஆண்டவர் பாருங்க, இவன் விசுவாசிக்கிறபடினால அவரும் பாருங்க இவன் கூடயே போறாரு. சரி வா போவோம், பாருங்க கூட போறாரு. போற வழியில லேட் ஆயிடுச்சு. அதுக்கடையில் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. ஊர்ல இருந்து வந்து சொன்னாங்க, உன் குமாரத்தை மரித்து போனால் இனி போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஊர்ல இருந்து வந்தவங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. நல்ல கவனிங்க, இதை காட்டிலும் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்க முடியுமா? குமாரத்தை மரித்து போனால் இதை காட்டிலும் பாருங்க நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை என்கிற ஒரு நிலைமை. அந்த நிலைமையில இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பாருங்க, மனுஷனுக்கு வேணா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை என்று ஒன்று இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், நம்முடைய இயேசுவுக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை என்பது எதுவுமே கிடையாது. லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, இயேசு அற்புதமாய் அவனை உயிர்ப்பித்து கொடுத்தார். கர்த்தர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற கர்த்தர். இன்னைக்கு அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்னெல்லாம், என்னால முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது, ஆனா நீ விசுவாசிக்க வேண்டும். அதான் பாருங்க, கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். யவீருட்ட சொல்றாரு, பயப்படாதே, நீ பயந்தனா என்னுடைய கரங்கள் கட்டப்படுகிறது. யவீருவே, நீ விசுவாசத்துல உறுதியாயிரு. எப்படி ஆரம்பத்துல விசுவாசத்துல நல்ல உறுதியா இருந்தியோ, அதே விசுவாசத்துல தொடர்ந்து உறுதியாயிரு. பயப்படாத, பயத்துக்கு இடம் கொடுக்காத சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அவன் நல்லா பிடிச்சிட்டான் பாருங்க. அவன் பயத்துக்கோ ஒரு அவநம்பிக்கைக்கோ அவன் இடம் கொடுத்து பயத்தையோ எதையும் பேசின மாதிரி தெரியல, வாய் நல்லா இருக்க மூடிட்டான். கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல உள்ள விசுவாசத்தில் கூட போறான். அங்க போன அருமையானவர்களே, கர்த்தர் உள்ள நுழைஞ்சு அந்த சிறு பெண்ணுடைய கையை பிடிச்சி தலித்தாகுமி அப்படின்னு சொல்றாரு. சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொல்றாரு. அவ எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான். பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் எல்லாரும் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஒரு அற்புதம் அங்கே நடந்து விட்டது. கவனிங்க, அதுக்கு பிரதானமான ஒரு காரணம் யாவீருனுடைய விசுவாசம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீயும் அப்படிப்பட்ட சில இக்கட்டான சூழ்நிலையில
போய் கொண்டிருக்கலாம். சில மோசமான பிரச்சனை, மோசமான சூழ்நிலையில நீயும் போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் பாருங்க நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் உள்ளவனாயிருப்பாயானால் நீயும் மற்றவர்களும் பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் பெரிய அற்புதம் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, சில இக்கட்டான சூழ்நிலைகள் அது வரதான் செய்து. ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசு இருக்கிறானே, அவன் இந்த உலகத்தின் அதிபதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தேவனை பிடிக்காதுங்க. பிசாசுக்கு தேவனை பிடிக்காது. தேவனுடைய பிள்ளைகளையும் அவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆகவே பாருங்க, சில பிரச்சனைகளை என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். சில இக்கட்டுகளை கொண்டு வருகிறான், சில நெருக்கங்களை கொண்டு வருகிறான், சில போராட்டங்களை கொண்டு வருகிறான். இப்ப தேவனுடைய மக்கள் பாருங்க, அதை பார்த்துட்டு அதைரியப்பட கூடாது. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னாரு. நான் சொன்னேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. பிசாசு பிரச்சனைகள் என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எத்தனை நின்று சத்தமாக தான் சொல்லுங்களேன், எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார். பிரச்சனைகள் வரலாம், ஆனால் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் என்ன செய்வார், விடுதலையாக்குவார். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார் பார்த்தீங்களா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என்ன செய்யறது, கொஞ்சம் பயந்து தான் வாழணும். அப்படி சொல்லல, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் தைரியமா இருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன், நான் ஜெயிச்ச மாதிரியே நீங்களும் ஜெயிப்பீங்க. நீங்களும் ஜெயிப்பீங்க. ஜெயம் கொடுக்கறதுக்கு தான் நான் உங்க கூட இருக்கிறேன். இப்ப பாருங்க, தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, தைரியம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, யவீருடைய வீட்டில் ஒரு சரீர மரணம் சம்பவித்தது. இன்னைக்கு ஒருவேளை சரீர மரணம் சம்பவிக்காம இருக்கலாம், ஆனா மரணம் என்பது அருமையான பல விதங்கள்ல என்ன செய்கிறது, சம்பவிக்கிறது. பாக்கெட்ல பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மரணம். வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, சாப்பாட்டு பொருட்கள் வாங்குவதற்கு பணம் இல்லை, துணி வாங்குறதுக்கு பணம் இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை. இது ஒரு சாவு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சாவு என்ன செய்கிறது, வேலை செய்கிறது உலகத்தில். சரீரத்தில் வியாதி, அது ஒரு சாவு பாருங்க. குடும்பத்தில் சண்டை பிரச்சனை, அது ஒரு சாவு. இப்படி பாருங்க, சாவு பல விதங்கள் என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. இப்போ யவீருவை போல தேவனுடைய மக்கள் கர்த்தர் இந்த பிரச்சனை என்ன செய்வார், மாற்றுவார் சொல்லி விசுவாசத்தில் உறுதியா இருந்தா கர்த்தர் அந்த சாவை நீக்கி அங்கே ஜீவனை பெருக செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஜீவனை பெருக செய்கிற தேவன். இதை நம்ம பாருங்க, விசுவாசிக்கும் போது காரியங்கள் மாறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, தேவனுடைய மக்கள் பாருங்க, பயப்படக்கூடாது, விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்பதான் பாருங்க, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை அனுபவிக்க முடியும். விசுவாசத்தில் உறுதியா இருக்கும்போது தான் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, காரியங்கள் மாறுகிறது. கர்த்தருக்கு மாற்றுவது ரொம்ப லேசு. இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நாங்கள் பாருங்க, பொதுவாக இன்னைக்கு ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைன்னா உடனே நம்ம என்ன செய்யறோம், தெரிஞ்சவங்கள்ட்டாலும் போய் சொல்லிட்டு வந்துடுறோம். அக்காவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறோம், அண்ணாவை பார்த்து சொல்லிட்டு வந்துடுறோம். அருமையானவர்களே, அப்படி சொல்லும் போது என்ன செய்றீங்க, அந்த அந்த அவிசுவாசம், அந்த பயம், அந்த கலக்கம் அது பெருசாகிட்டே போகுது. நீங்க பிரச்சனைகளை பேச பேச பாருங்க, அந்த பயத்துக்கு தான் அங்கே இடம் உண்டாகிறது. நான் சொல்லுறேன், சில பிரச்சனைகள் வந்தா கூட இது என் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது, அவர் என் கூட தான் இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, இது அற்புதமா மறைஞ்சு போயிடும், இயேசுவின் நாமத்தில் நான் அதுக்கு ஏத்து நிற்கிறேன்னு சொல்லி நின்று பாருங்க. நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காலையில் இருக்கிற மாதிரி இருக்கும், சாயங்காலம் இல்லாமல் போயிடும், இல்லாமல் போயிடும். கர்த்தர் அற்புதமாய் காரியங்களை மாற்றுகிறவர். சமீபத்தில் சொன்னேன் இல்லையா, என் சாட்சி, ஒரு நாள் பாருங்க, இந்த கையை தூக்கவே முடியல, ஒரு 5 கிலோ வெயிட் இங்கே கோர்த்து விட்டு தொங்க விட்ட மாதிரி தூக்கம், அவ்வளோ வெயிட்டு பாருங்க. என் மனைவிட்டு கூட சொல்லலை. அருமையானவர்களே, ஏன்னா எனக்கு தெரியும் பிசாசு வர்ற அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டு, ஆனால் இந்த பிரச்சனையை நீக்கி போடுகிற
என்னோடு இருக்கிற என் தேவன் பெரியவர். எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும் பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் கூட இருக்கிறாரு. ஆகவே இது நீங்கிரும் பாருங்க. கொஞ்ச நாள் இருந்துச்சு, அப்புறம் இன்னைக்கு பரிபூர்ணமா சுகமாயிடுச்சு. பரிபூர்ணமா சுகமாயிடுச்சு. எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இப்படி விசுவாசிப்பாயானால் உன்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலையவே புரட்டி தள்ளிடலாம். எந்த பிரச்சனை, எந்த போராட்டத்தையும் புரட்டி தள்ளி வெற்றிகரமாய் நீ வாழ முடியும், வெற்றியை சுதந்திரிக்க முடியும், ஜெயம் உன்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சில நெருக்கங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, 430 வருஷம் அடிமையில இருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல. கர்த்தர் பாருங்க, இரக்கத்தின் தேவன் சொல்றாரு, அவர்களை விடுதலையாக்கும்படி இறங்கினேன் அப்படிங்கிறாரு. இவங்க 430 வருஷம் இருக்கலாம், ஆனா இவங்க விரும்புறதுனால விடுதலை வராது. கர்த்தர் தான் இவங்களை விடுதலை ஆக்கணும். நல்லா கவனிங்க, நாம விரும்புறதுனால, நாம போராடுறதுனாலயோ விடுதலை வராதுங்க. தேவனுடைய இரக்கத்தினாலே விடுதலை வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்ம மேல கிருபையா இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம மேல இரக்கமா இருக்கிறாரு. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மை விடுதலையாக்குகிறது. அந்த இரக்கத்தின் மேல வைக்கிற விசுவாசம் தான் அருமையான நமக்கு விடுதலையை பெற்று தருகிறது. விசுவாசிக்கிறதுல அன்னைக்கு தீவிரமா இருக்கணும் தேவனுடைய மக்கள். பாருங்க, கர்த்தர் இறங்கி வர்றாரு, இஸ்ரவேல் மக்கள்கிட்ட மோசே அனுப்புறாரு. மோசே போய் பாருங்க, அவன் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யறான், விடுதலை ஆக்குறான். எப்படி விடுதலை ஆக்குறான்னு உங்களுக்கு தெரியும். ஆட்டுக்குட்டியை அடிக்க சொன்னாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை வீட்டினுடைய நிலைக்கால்கள் மேல் சட்டத்தில் பூச சொன்னாங்க. அருமையானவர்களே, அன்று ராத்திரி அங்கே ஒரு பெரிய வாதை வந்தது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால இஸ்ரவேல் மக்கள் பாருங்க எகிப்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவங்க அணி அணியாய் புறப்பட்டு போகும்போது தேவன் பாருங்க மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றாரு, விடுதலை உண்டாயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க சந்தோஷத்துல வேகமா ஓடிடாதீங்க. போகும்போதே எகிப்தியரிடத்துல பொன்னையும் வெள்ளியும் கேட்டு வாங்கிட்டு போங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஏன்னா அவர் தம்முடைய பிள்ளைகளோடு பண்ணின உடன்படிக்கை அது ஐஸ்வர்யத்தின் உடன்படிக்கை. இவங்க விடுதலை ஆகி எகிப்தை விட்டு ஓட்டாண்டிகளா ஒன்னும் இல்லாதவர்களா போவது தேவனுடைய சித்தமே கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தரே சொல்றாரு, அயலான இடத்துல வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளையும் கேட்டு வாங்கிட்டு அதை எடுத்து மூட்டை மூட்டையா கட்டிட்டு என்ன செய்யுங்க, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க, ஆண்டவர் சொன்னபடியே இவங்க கேட்டாங்க. அது மட்டுமல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்தியரிடத்திலையும் கர்த்தர் கிரியை செய்து அவங்க கேட்டாங்கன்னா கூடுன்னு சொல்லியிருக்கிறாரு. எகிப்தியருடைய கண்களிலே தயவு இடைக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவங்களும் அதை கொடுத்தாங்க. இவங்க பாருங்க வாங்கி எடுத்து மூட்டை மூட்டையா கட்டிட்டு எகிப்திலிருந்து என்ன செய்யறாங்க, புறப்பட்டு போறாங்க. விடுதலையாவதற்கு முன்பதாக பரம ஏழைகள், விடுதலையான பிறகு பெரிய ஐஸ்வர்யவான்கள். இது நம்முடைய ரட்சிப்பு அடையாளமா இருக்கிறது. கவனிங்க, நாமளும் அப்படிதான் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஏழைகளா இருந்தோம். ஆனா என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு உலகத்திலேயே பெரிய ஐஸ்வர்யவான் நமக்குள்ள வந்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்திலேயே பெரிய ஐஸ்வர்யவான். எந்த பில்கேட்ஸும் அவர் பக்கத்தில் வர முடியாது. வானமும் அவருடையது, பூமி அவருடையது. அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் நமக்குள்ள நினைச்சாரு, வந்து விட்டார். அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஏழைகள் கிடையாது. ஏழை பாட்டை பாடக்கூடாது, ஏழை பிரசங்கத்தை கேட்கக்கூடாது. கவனிங்க, நான் ஒரு ஏழை, எங்க பாட்டி ஒரு ஏழை, எங்க குடும்பம் ஒரு ஏழை, நான் இந்த பூமியில பரதேசியா இருக்கிறேன் அப்படியெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் பேசக்கூடாது. எல்லாரை பார்க்கலும் பெரிய ஐஸ்வர்யவான் எனக்குள்ள வந்துட்டாரு, நானும் அவரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். ஆகவே இன்றைக்கு நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாகத்தான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டா,
நல்லா இருக்கிறேன், நல்ல ஐஸ்வர்யமா இருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்லணும். விசுவாசிக்கிறவர்கள் நினைச்சேனும் சொல்லணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பெரிய மாற்றம் நமக்கு உண்டாயிருக்கிறது ஆவிக்குரிய விதத்தில். கவனிங்க. ஆகவே இவங்க பொன்னையும் வெள்ளியும் எடுத்துட்டு என்ன செய்றாங்க? போறாங்க. பார்வோன் இருக்கிறானே, அவன் பார்த்தான், அவனுக்கு பெரிய வேதனை. ஏன்னா நம்ம கிட்ட வேலை பார்த்த அடிமைகள் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு அவன் இன்னைக்கு ஐஸ்வர்யவானா மாறிட்டானே, நாம இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத ஆயிட்டமேன்னு சொல்லி பாருங்க, பார்வோனுக்கு ஒரு பெரிய வேதனை. அவன் பார்த்தான், இந்த ஜனங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க, ரதங்களை என்ன செய்யறான்? திரட்டுகிறான். குதிரை வீரரையும் ரதங்களையும் கூட்டிக்கிட்டு இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்து போறான். இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாகி செங்கடலுக்கு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க. செங்கடல் பக்கத்தில் வந்தாச்சு. இப்போதான் உங்களுக்கு தெரியுது, செங்கடலுக்கு வந்துட்டோம், இனி ஃபர்தரா என்ன செய்ய முடியாது, மூவ் பண்ண முடியாது, இனி ஃபர்தரா போக முடியாது அப்படின்றத என்ன செய்யறாங்க? உணர்றாங்க. ஐயோ, செங்கடல் இருக்குதே குறுக்க, நம்மளால போக முடியாது அப்படின்னு யோசிச்சு அங்கலாய்க்கும் போது பின்னால திரும்பி பார்த்தா பின்னால பார்வோன் பெரிய சேனையோட வந்துட்டான். முன்னால செங்கடல், பின்னால பார்வோன். யோசித்து பாருங்க, முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை. நினைச்சாங்க, பைபிளில் போட்டிருக்கு, ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பயத்துக்கு இடம் கொடுத்தாங்க பாருங்க. ஆரம்பத்தில் பயம் வந்துச்சு. இவங்க இப்படி பயந்து கொண்டிருக்கும் போது மோசே அவர்களுக்கு விதமாக சொல்லுகிறான். வாசிங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, சத்தமா தான் வாசிங்க. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கவனிங்க, சொல்லுகிறான், பயப்படுகிற ஒரு சூழ்நிலை. யாரு பயப்படாம இருப்பா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முன்னால செங்கடல் உள்ள போனா செத்துருவாங்க, பின்னால பார்வோன் அவன் அழிக்கிறதுக்குன்னு நினைச்சிருக்கிறான், வந்திருக்கிறான். இக்கட்டான ஒரு நிலைமை, பயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. கர்த்தர் மோசேயின் மூலமாக சொல்லுகிறார், இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீ பயப்படக்கூடாது. கர்த்தர் சிலர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலையில தான் நீ பயப்படக்கூடாது. ஏனென்றால் உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆகவே பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்று காண்கிற எகிப்தியனை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள் என்று அருமையானவர்களே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். மோசே அந்த வேளையில அவன் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் இருக்கிற பொற்பழங்களுக்கு சமானம். ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைகள் அது எவ்வளவு விலையேறப்பட்டவைகள் யோசித்து பாருங்க. சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் மக்களை தைரியப்படுத்திட்டு, அந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் மக்களை அருமையானவர்களை அவருடைய விசுவாசத்தை இன்ஸ்பயர் பண்ணது. அந்த மாதிரி சூழ்நிலையில இஸ்ரவேல் மக்கள் பாருங்க விசுவாசத்தில் நிற்கிறாங்க. எபிரேயர் புத்தகத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசே சொன்ன அந்த வார்த்தை இவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே விசுவாசத்தில் உறுதியா நிற்கிறாங்க. இப்ப வாசிங்க 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். எல்லாரும் சொல்லுவோம், பலத்த கீழ்காற்று. இந்த பலத்த கீழ்காற்று தான் பரிசுத்த ஆவியானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பலத்த கீழ்காற்று சமுத்திரத்தை பாருங்க ரெண்டா பிரிச்சிருச்சு. சரித்திரத்தில் நடக்காத ஒரு அற்புதம் நடந்துருச்சு. இவங்க விசுவாசிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறாரு. சரித்திரத்தில் நடக்காத அற்புதம் அங்கே நடந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சரித்திரத்தில் நடக்காத அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியும்? கிடைக்காத வேலை கிடைக்க முடியும், வராத பணம் வர முடியும், குட்டி போடாத மாடு குட்டி போட முடியும், விளையாத வயல் விளைய முடியும், நடக்காத திருமணம் நடக்க முடியும், பிறக்காத பிள்ளை பிறக்க முடியும். சமீபத்தில் ஒரு சகோதரனை சந்திச்சேன் பாருங்க. அவர் நம்ம ஆலயத்துக்கு ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கிறாரு.
அவர் பாஸ்டர் என் வாழ்க்கையே ரொம்ப அற்புதம், இந்த சபைக்காக நான் வந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஏன்னா இங்கே வரலன்னா இப்படிப்பட்ட வாழ்வை நான் கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோட சொன்னார். அது சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னார், எனக்கு திருமணம் ஆண்டி பல ஆண்டுகள் ஆனது. ஆரம்பத்தில் எனக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு, இந்த பையன் படிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் அதுக்கு பிறகு என் மனைவி சொன்னா, கர்த்தர் வந்து பிள்ளைகளை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா, அப்போ நமக்கு இன்னொரு பிள்ளையை கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லி என் மனைவி என்கிட்ட கேட்டா. அப்போ மூத்த பையன் பிறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. சரி டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுவோம்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம். டாக்டர் வந்து பரிசோதிச்சுட்டு டாக்டர் சொன்னார், இனி ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி கற்பனை கூடி பண்ண பார்த்துறாதீங்க, ஏன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த சான்ஸும் கிடையாது, 0% தான், அதாவது 100% குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்களாம். உடனே அங்கேருந்து வரும்போது அந்த சகோதரி சொல்லிட்டே வந்தாங்களாம், டாக்டர் சொல்லியிருக்கலாம், ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படின்னு. அந்த சகோதரிக்கு எவ்வளோ விசுவாசம் பாருங்க. நான் சொல்லுறேன், கடுகளவு விசுவாசம் இருந்தா காட்டத்தி மரமே பெயர்ந்து செய்யும், சமுத்திரத்தில் நடப்பட்டு போகும். கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையே பெயர்ந்து போயிருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் பூசணிக்காய் மாதிரி இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அது மலையை பெயர்க்கிற விசுவாசம். கர்த்தர் அந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? வார்த்தையின் மூலமாக தந்திருக்கிறாரு. அற்புதங்கள் நடக்கும். நான்லாம் விசுவாசி என்ன நடக்க போகுது பிரதர் அப்படி யோசிக்காதீங்க. பாருங்க, அந்த சகோதரி சொன்னாங்களா, கண்டிப்பா கர்த்தர் தருவாரு. இவர் என்ன சொல்றது, டாக்டர் ஆண்டவர் எனக்கு தருவார்னு சொல்லி சொல்லிட்டு விசுவாசமா வந்துச்சான் பாருங்க. சௌரன் சொல்றாரு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு மூத்த பையன் பிறந்து, சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அற்புதமா கர்த்தர் எங்களுக்கு இன்னொரு ஆம்பளை பையனை கொடுத்திருக்கிறாரு. நடக்காதுன்னு பிசாசு மனசுல ஆணி அரைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறான். பிசாசை பார்த்து சொல்லணும், இல்ல பிசாசு அது நடக்கும் கண்டிப்பா, எனக்கு வர வேண்டிய உயர்வு கண்டிப்பா வரும், நான் ஒரு இடத்தை வாங்குவேன், நான் ஒரு வீட்டை கட்டுவேன், நான் ஒரு காரை வாங்குவேன், நான் நல்ல அந்த உலகத்தில் வாழ்வேன். நடக்காத காரியங்களாம் என் வாழ்க்கையில நடக்கும், கர்த்தர் நடப்பிப்பார். இப்படி விசுவாசிக்கும் போதுதான் பலத்த கீழ்காற்று அங்கே வேலை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே வேலை செய்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியானவராலே ஆகும். தேவ ஆவியானவராலே ஆகும். என்ன பாருங்க, விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விடக்கூடாது, விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் மோசே சொல்கிறான், பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு, அதாவது விசுவாசத்தில் உறுதியா நில்லுங்க, நடக்க போற அற்புதத்தை பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்யறாரா இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லி அவ்வளவு உறுதியா செய்கிறான் சொல்லுகிறான். கவனிங்க, நான் இந்த ஊழியத்தில் வந்து அருமையானவர்களே, நான் பாஸ்டர் கூட இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இருந்து நான் இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அங்க கெனட் ரோட்ல அங்க 7 வருஷமா நான் விசுவாசியா இருந்தேன். நான் வந்து அற்புதங்களை பார்த்துட்டே தான் வர்றேன், கர்த்தர் செய்யற அற்புதங்களை கண்கூடா பார்த்துட்டே வருகிறேன். இவ்வளவு பெரிய இடம், இந்த ஆலயம், அருமையான இதெல்லாம் பழம் பழுத்து நழுவி பாலில் விழுந்த மாதிரி நடக்கல. பல முறை அருமையான பல போராட்டங்கள் மனுஷர் மூலமாக, பொல்லாத சூழ்நிலைகள் மூலமாக, அதிகாரிகள் மூலமாக பல பிரச்சனைகள். பாருங்க, எந்த ஒரு பிரச்சனைன்னு போராட்டினாலும் பயந்து நடுங்கி அப்படியே ஸ்ரிங்க் ஆகுறது இல்லை. அருமையானவர்களே, அதை ஃபேஸ் பண்ணணும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அதற்கு கல்வாரி சிலுவையில் ஒரு முடிவு கட்டி இருக்கிறாரு. கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. நான் விசுவாசத்தில் உறுதியா நிக்க போறேன். பலத்த கீழ்காற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் அங்கே வேலை செய்கிறார். தேவ தூதர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். நடக்காத அற்புதம் கண்டிப்பா நடக்கும். மலைகள் பெயர்ந்து அகன்று போகும் என்று தேவனுடைய மக்கள் பாருங்க விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க அந்த செங்கடலை அப்படியே பிரிச்சு பைபிள்ல போட்டிருக்கு, அங்க நடுவுல ரோட்டையும் போட்டு விட்டாராம். இது என்ன அற்புதம் பாருங்க. அவர் செயலில் மகத்துவமானவர். செங்கடலை மட்டும் பிரிச்சு விட்டுருந்து போங்கன்னா என்ன ஆயிருக்கும்? சகதிக்குள்ள முங்கி போய்ப்பாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, என் பிள்ளைகள் நல்லா நடக்கணும்,
ஸ்டெடியா நடக்கணும், அவங்க இடறக்கூடாது சொல்லி பாருங்க. அவர் பிரிச்சது மட்டுமல்ல, பிரிச்சு அப்பவே ரோட்டையும் போட்டு விட்டார் நல்லா. என்ன அருமையா அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் நடந்து போறாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரையில நடந்து போறாங்க. ஜோரா நடந்து போறாங்க. விசுவாசம், ஆண்டவர் எங்க கூட இருக்கிறார், அற்புதமா இந்த கடலை பிரிச்சிருக்கிறார் சொல்லி நடந்து போறாங்க. ஆண்டவர் இன்னும் நல்லா பார்த்துட்டே இருக்கிறார் பாருங்க. அவருடைய ரட்சிப்பு இன்னும் முடியல, பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் பார்த்தாரு, இந்த கடைசி இஸ்ரவேலனும் மேலே ஏறணும், கரையை ஏறணும். இந்த கடைசி எகிப்தியனும் அவனுடைய ரதமும் உள்ள வரணும். அவர் கரெக்டாக பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. அவங்கள ஒருத்தன் கூட சாகக்கூடாது, இவங்கள ஒருத்தன் கூட பிழைக்கக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்ம மேல நம்மளை பாதுகாக்கிறதுல, நம்ம ரட்சிக்கிறதுல, நம்முடைய சத்துருக்களை வெட்கப்படுத்துறதுல அவ்வளவு தீவிரமா இருக்கிறாருங்க ஆண்டவர். பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டா பாருங்க, அவங்க ஏறினாங்க. இவங்க எல்லாரும் நடுக்கடலுக்கு வந்தாங்க. கர்த்தர் சொன்னாரு, மோசே இப்போ உன் கையை நீட்டுப்பானாரு. கையை நீட்டினா பிரிஞ்சிருந்த அந்த சமுத்திரம் அருமையானவர்களே ரெண்டு ஒன்னா சேர ஆரம்பிச்சிச்சு. பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் நடுக்கடலிலே அவர்களை கவிழ்த்து போட்டார், அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை, ஒருவனும் தப்பவில்லை. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் வருகிற ஒரு மனுஷனும் ஜெயிக்க மாட்டான், உனக்கு விரோதமாய் வருகிற ஒரு பிரச்சனையும் ஜெயிக்காது, நீ தான் எல்லா பிரச்சனையும் ஜெயிப்ப. அப்படி ஜெயிக்கணும்னா விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். எத்தனை பேர் கர்த்தர் ஜெயம் கொடுத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிட்டாங்க. ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இஸ்ரவேல் மக்களுக்கு இன்னொரு முறை வந்தது. அது மட்டும் வாசித்து முடிப்போம். வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 16 வாசிப்போம். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவாங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். இக்கட்டான ஒரு சூழ்நிலை இங்கேயும் 3 பெரிய ஜாதிகள் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்துட்டாங்க. ஆல் ஆஃப் அ சடன் யோசபாத்தினுடைய நாட்கள்ல, அதாவது 3 ஜாதி ஒன்று சேருகிறது. அந்த மாதிரி பாருங்க, சில நேரங்களில் 3 பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்துக்கிறது. ஒன்று பண பிரச்சனை, அடுத்தது வியாதி பிரச்சனை, அடுத்தது குடும்ப பிரச்சனை. இப்படி சில எதிரிகள் என்ன செய்யறாங்க, ஒன்று சேர்ந்துக்கிறாங்க நமக்கு விரோதமா. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, யோசபாத்தெல்லாம் பயந்துட்டான். அப்புறம் கர்த்தரை தேடினா, கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க ஒரு தீர்க்கதரிசி மேல வந்தாரு. அந்த தீர்க்கதரிசி மூலமா கர்த்தருங்க சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியத்தில் அருமையான அநேக நேரங்களில் நாம தான் பாருங்க பல்ல கடிச்சிக்கிட்டு சில நேரங்களில் போராடிக்கிட்டு இருக்கிறோம். விசுவாசிக்கணும், இந்த யுத்தம் என்னுடையது கிடையாது, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், ஜெயத்தை எனக்கு தருகிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் என்னுடையது. அப்படி விசுவாசிக்கணும். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று. எல்லாரும் சொல்லுங்க, தரித்து நின்று. இந்த வேலை தான் நம்ம வேலை. நம்ம போய் எதிரிட்ட சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, தரித்து நிற்கணும். பைபிள் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. எதிர்த்து நில்லுங்க. பிரச்சனையை பார்த்து ஓடாதீங்க, பிரச்சனை பார்த்து பயந்து என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. பிரச்சனையை இயேசுவின் நாமத்துல ஃபேஸ் பண்ணுங்க. பிரச்சனையை எதிர்த்து நில்லுங்க. அந்த பண பிரச்சனையை ஏத்து நில்லுங்க, அந்த வியாதி பிரச்சனையை ஏத்து நில்லுங்க, அந்த குடும்ப பிரச்சனையை ஏத்து நில்லுங்க, அந்த வாழ்க்கையில் வருகிற அந்த எதிர்ப்புகள், அந்த போராட்டங்களை எதிர்த்து நில்லுங்க. பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான்.
அவங்களோட எதிராக புறப்பட்டு போங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. விசுவாசிச்சுட்டு என்ன பண்ணாங்களாம், அதை மட்டும் வாசி முடிச்சிடும். 2 நாளாகமம் 20:19 பாருங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட எப்படி துதித்தார்கள்? கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. 3 பெரிய எதிரிகள் வந்துட்டாங்க. அவங்களை எதிர்க்கிறதுக்கு இயற்கையாக அவங்களுக்கு உங்கள்கிட்ட பலன் கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, அவர் யுத்தம் பண்ண போறாரு, நிச்சயமா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய தீர்க்கதரிசி யகாசியேல்ங்கிற ஒருத்தன் சொல்லிட்டான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே இவங்க விசுவாசிக்கிறாங்க. வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அன்னைக்கு மோசே அந்த இக்கட்டான சூழ்நிலையில பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் சொன்னது மாதிரியே இங்கேயும் சொல்றாரு, தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யற ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் இவங்களுக்கு விவரம் புரிஞ்சிச்சு. வார்த்தை வந்த மாத்திரத்தில் விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம் வந்த மாத்திரத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை மகா கம்பீரமாக என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். நல்லா கவனிங்க, பயப்படுறவங்க துதிக்கவே மாட்டாங்க. பயப்படுற ஆட்கள் இருக்கிறாங்களே, அவங்க வாயிலிருந்து சத்தம் வராது வெளியே. தோத்திரம் தோத்திரம்னு உள்ளே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவங்க மகா கம்பீரமாய் ஸ்தோத்தரிப்பார்கள். நான் சொல்லுறேன், இன்னைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளோட நீங்கள் போயிட்டு இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த பிரச்சனை அற்புதமா மாறி போகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. மகா கம்பீரமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள், தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. நீங்க வாசித்து பாருங்க அருமையானவர்களே, இவங்க போகவே இல்லை, இவங்க வெறும் பாட்டு தான் பாடினாங்க. பாட்டு பாடிட்டு இவங்க போயிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ரீச் ஆகவே இல்லை. அங்க பாருங்க கர்த்தர் வேலை செஞ்சு ஒருத்தனுக்கு ஒருத்தனை விரோதமா எழுப்பி பாருங்க, பைபிள்ல போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் கூத்திட்டு செத்தானா, வெட்டுண்டு விழுந்தார்கள், அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை என்று எழுதப்படுறது. இங்கேயும் அதே மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு, எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கர்த்தருடைய ஆவியானவர் வேலை செய்கிறார். நீ விசுவாசேனா பலத்த அற்புதங்கள் நடக்கும். ஒருவரும் உங்களை ஜெயிக்க முடியாது, எப்போதுமே நீங்க தான் ஜெயிப்பீங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.